ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் வித் மில்லர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. என்னென்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பிரியாணி, அதுவும் எதில் தெரியுமா? பாரம்பரிய அரிசியான கிச்சடி சம்பா, அதுவும் ஆத்தூர் கிச்சடி சம்பாவில் நம்ம செய்ய போகிறோங்க. அதுக்கு முதல்ல வந்து கல்பாசி, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம். சரிங்களா? அது பொரியணும் அப்படின்லாம் கிடையாது. பிரியாணி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரம்ப இலை நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்துட்டேன். பச்சை மிளகாய் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தாச்சு. அப்படியே 2 பல்லாரி வெங்காயம். நம்ம வந்து இப்போ பெரிய டம்ளருக்கு 1 டம்ளருங்க, 300 அரிசி தான் சமைக்க போகிறேன். மண் பாத்திரத்தில் தான் நம்ம சமைக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் சமைக்கிறது எப்படி வேணாலும் செய்யலாங்க அந்த பாரம்பரிய அரிசியை. அப்புறம் இதோட பெனிஃபிட் நான் சொல்ல வேணாமா? இதில் வந்து ரொம்ப அதிகமாக கால்சியம் சத்து இருக்குதுங்க. அரிசியில் கால்சியம் சத்து இருக்கும்போது நம்ம அதை விட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு இருக்கலாமா என்ன? அதுக்கப்புறமா ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இந்த அரிசிங்க. ஸோ என்ன பிடிக்குதோ பிரியாணியிலேருந்து வகை வகையாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, இறால் பிரியாணி எல்லாமே இதே மாடலில் செஞ்சிடலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ப்ரௌனிஷாக ஆகணும், அந்த அளவு வதக்கிக்கலாம். இதுக்கு நான் எண்ணெய் ஊற்றுனேங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். கடலெண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி செய்யுங்க, ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இல்லை தனி நெய்யில் செய்யலாம், தனி எண்ணெயில் செய்யலாம், உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? வெங்காயம் அப்படி பொரிஞ்சு நிற்கிது. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், காலிஃப்ளவரை நல்லா எப்போதும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? மஞ்சள் உப்புத்தூள் போட்டு வெந்நீரில் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் பொடி போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கீங்க 1/2 மணி நேரம். இந்த மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, காலிஃப்ளவரோட அந்த அதுக்குன்னு ஒரு மனம் இருக்குங்களா, அந்த சில பேருக்கு அது பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது. இதை நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும். சரிங்களா? அட்டகாசமாக வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கலாம். அதோடு இந்த தக்காளி வதங்குறப்பையே வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் வாடிடுச்சு, வாடினது தான் போட்டிருக்கு. எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போடுங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் சண்டே தான் வந்து எல்லாம் வாங்குவோம். ஸோ இப்போ தான் வாங்க போயிருக்காங்க, வந்து சமைக்க முடியாது, அதனால் இருக்கிறத போட்டேன். இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா ஏதாவது போட்டுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கனால நம்ம இப்போ இந்த மசாலாக்கு உப்பு போடலை, இல்லைன்னா உப்பு போடணும் வேறு எதுவும் காய் போட்டிங்கன்னா. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா ஓரளவு மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒரே 1 ஸ்பூன், ஏன்னா 1 டம்ளர் தானே ரைஸ், அதனால் 1 ஸ்பூன் மட்டும் தயிர் விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சாதாரணமாக குக்கரில் வைக்கிறீங்கன்னா 1:2 ரேஷியோலையே வச்சுக்கலாம். நம்ம தண்ணி நம்ம வந்து ஓப்பனில், அதுவும் வந்து மண் பாத்திரத்தில் வைக்கணும். தண்ணியை கொஞ்சம் அதிகமாக இது குடிப்பாங்க, அரிசியும் குடிப்பாங்க, இந்த மண் பாத்திரமும் குடிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 3 டம்ளர் வச்சுக்கோம். சரிங்களா? 3-3.5 வரைக்கும் கூட வைக்கலாம். நான் இப்போ 3 வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த அரிசிக்கெலாம் வந்து கரெக்டாலாம் அளவு வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா சில அரிசி நல்லா காஞ்சி போயிருக்கும், சில அரிசி கொஞ்சம் புது அரிசியாக இருக்கும். அதனால் நான் இப்போ 3 வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தரன்னு கொதிச்சிடுச்சு. கிச்சடி சம்பா எப்படி இருக்கும்? ஆத்தூர் கிச்சடி சம்பான்னு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். காஞ்சி போன அரிசியாக இருக்கும், கலர் மட்டும் கொஞ்சம் மங்கலாக இருக்கும். இதை இப்போ நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் குறைஞ்சது, அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அரிசியை தட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சதுக்கப்புறமா ஓரளவு இந்த அரிசியும் தண்ணி கலந்து வரும் பார்த்திங்களா? அப்போ நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். சாதமும் அரிசியும் ஒன்றா ஆன மாதிரி இருக்குது பாருங்களேன். ஓரளவு தண்ணிலாம் வற்றி கொஞ்சம் ஓரளவு இந்த மாதிரி அரிசியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதுல இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணும்போது காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு 15 நிமிஷம் ப்ராசஸ் எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்குது. கம்ம பிரியாணி ரெடி. இது மேலே அப்படியே நீங்கள் வந்து
நெய் விட்டுட்டு அப்படியே பரிமாறலாம். பாருங்களேன் எவ்வளோ பொலன்னு இருக்கு பாருங்களேன். இன்னும் இது மண் பாத்திரம்னால இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன உடனே இன்னும் இறுகி அப்படி பொலன்னு அப்படியே உதிரி அவ்வளோ அழகாக வரும் பாருங்களேன். பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. கிச்சிலி சம்பா காலிஃப்ளவர் பிரியாணி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி பாரம்பரியமான அரிசி வகைகளுக்கு மாறுங்க. பாலிஷ் பண்ண அரிசி, பொன்னி அரிசி இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ கெடுதல் மட்டும் இல்லை, சுகர் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறதே அதுதான். அது மட்டும் இல்லை, இருக்கிறவங்களுக்கு சுகரை அதிகப்படுத்தி கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்குது. ஸோ இந்த பாரம்பரிய அரிசிகள் 2000க்கு மேலே இருக்குது. ஏதாவது 1-2 மாதம் வாங்குங்க, ரொம்ப விலை கிடையாது. சரிங்களா? ஆரோக்கிய வாழ்வுக்குள்ளே வர பாருங்கள். எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்போம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் பரிமாறி நான் சாப்பிட்றேன். ஓகேங்களா? நான் சம்பல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.